புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 15. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். சிந்தனை: இன்று எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள். கடும் வறுமையில் இருப்பவர்களுக்கு அடுத்த நேர உணவு எங்கே கிடைக்கும் என்பது பிரச்சனை. போருக்குள் அகப்பட்டவர்களுக்கு எப்படி உயிரை காத்து கொள்வது என்பது பிரச்சனை. வேலையில்லா பிரச்சனை, கடன் தொல்லை, வெளிநாடு போக வேண்டுமென்ற ஏக்கம், இப்படி எத்தனையோ. இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அப்பம் மீன்கள் பெருகிய இன்றைய கதையிலே இயேசு மக்கள் கூட்டத்துக்கு எங்கிருந்து உணவு வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்கின்றார். சீடர்களிடம் போதிய பணம் இல்லை என்றும் அத்தனை பேருக்கும் உணவு வாங்குவதற்கான இடமும் அங்கே இல்லை என்பதும் இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இயேசுவின் இந்த கேள்வி சாத்தியமற்றதை எதிர்கொள்ளும் போது நாம் எப்போதும் இறைவனின் அருளையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு கூற்றாக இருக்கின்றது. மனித பார்வையிலே ஒரு பெரும் கூட்டத்துக்கு மலையொன்றின் மேலே உணவு கொடுப்பது என்பது சாத்தியமற்றதாகும். இதே போல பல சவால்களை வாழ்வில் நாம் எதிர்கொள்கின்றோம். நாம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொண்டு எம்மாலே இயன்றவரை நியாயமான தீர்வு காண முடியுமென்றால் அதை நாம் நாட வேண்டும். அதே வேளையில் மனித ஆற்றல் மட்டும் போதாத போது நாம் இறைவனின் அருளை நாட வேண்டும். 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்ற பிலிப்புவின் பதில் முழுக்க மனித அறிவு சார்ந்தது. ஆனால் அந்திரேயாவின் பதில் வேறுபட்டது. அதிலே நம்பிக்கையின் ஒளிக்கீற்று தெரிகின்றது. இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கும் இவை எப்படி போதும்? இந்த சிறுவனின் பங்கு பெரும்பாலும் கவனிக்கப்படவில்லை.
நற்செய்தி அச்சிறுவனை பற்றி அதிகம் கூறவில்லை என்றாலும் அவன் தன்னிடம் இருந்த அனைத்தையும் இயேசுவிடம் ஒப்படைத்தான் என்பது தெரிகிறது. சிறுவனின் இந்த செயல் இயேசு அந்த மாபெரும் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்தது எனலாம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு 5000 ஆண்களுக்கு, பெண்கள் குழந்தைகளின் எண்ணிக்கையை விடுத்து கொடுத்து பெரும் அற்புதத்தை ஆற்றுகின்றார். மிகுதியாய் இருந்ததை 12 கூடைகளில் சேர்க்கின்றனர். இது அளவுக்கு அதிகமான ஆண்டவரின் பராமரிப்பை காட்டுகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று: எம்மிடமுள்ள அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கும் போது இந்த அற்புதத்தையே இயேசு எம் வாழ்விலும் செய்வார். நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் தேவையானவற்றை நாம் பொறுப்புடன் வழங்க வேண்டும் என்றாலும் இறுதியில் நமக்கு தேவையான அனைத்தையும் இயேசுவே வழங்குவார் என்று நாம் நம்ப வேண்டும். மேலும் இதனை ஆன்மீக ரீதியில் நோக்கும் போது, நாம் இறைவனை முழுமையாக நம்பும் போது, நாம் எதிர்கொள்ளும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அவருடைய அருளால் மாற்றமடையும் என்று அவருடைய இந்த பராமரிப்பு நமக்கு உணர்த்துகின்றது. எமது நம்பிக்கை உண்மையானதாக இருக்கும்போது குடும்ப பிளவுகள், வறுமை, தொழிலின்மை போன்ற எல்லா பிரச்சனைகளும் அவருடைய அருளால் மாற்றி அமைக்கப்படும். கடவுளின் சக்திக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. மலையிலே இயேசுவிடம் வந்த பெரும் கூட்டத்தை இன்று சிந்திப்போம். பசியோடும் களைப்போடும் விரக்தியோடும் வழி தேடி அவர்கள் இயேசுவிடமே வருகின்றார்கள். தன்னிடமுள்ள அனைத்தையும் இயேசுவிடம் கொடுத்த சிறுவனின் செயல் வரும் அனைவருக்கும் இயேசுவே ஆறுதல் அளிக்க காரணமாயிற்று. எம்மிடமுள்ள சொற்பத்தை நாங்களும் ஆண்டவரிடம் கொடுத்து உதவுவோமா? செபம். ஆண்டவரே, எம்முடையதெல்லாம் உம்முடையதே என்பதை நாங்கள் உணர்ந்து இருப்பவற்றை உம்மிடம் எப்பொழுதும் கொண்டு வருகின்றவர்களாக இருக்க எங்களுக்கு அருள்தாரும். ஆமென்.